தேவலோகத்தில் சித்திரகுப்தன் அடுத்து யாருடைய மரணம் என்று கணக்கிட்டு யமதர்மனிடம் அந்த பட்டியலை கொடுத்தான். அதை பார்த்த யமதர்மன் யமதூதனை அழைத்து, ஒரு பெண்ணின் உயிரை இன்று நீ எடுக்க வேண்டும் என்றும் அந்த பெண் யார் என்று அடையாளம் காட்டி யமதூதனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த பெண்ணின் கணவன் ஒரு வாரத்திற்கு முன்புதான் ஒரு விபத்தில் மரணமடைந்திருந்தான். அவன் இறக்கும் போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தவளுக்கு இப்போதுதான் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்து ஒரு வாரம் ஆகிறது. இப்போது இவளின் உயிரையும் எடுத்துவிட்டால் அந்த குழந்தையின் நிலை ஐயோ, நினைத்து பார்க்கவே பாவமாக இருக்கிறது என்று உயிரை எடுக்க வந்த யமதூதன் அந்த பெண்ணின் உயிரை எடுக்காமல் மீண்டும் தேவலோகம் சென்றான். யமதூதன் அந்த பெண்ணின் உயிரை எடுக்காமல் வருவதை அறிந்த யமதர்மன் கடும் கோபத்துடன், யமதூதனே, என் கட்டளையை ஏற்று நடந்து கொள்வதுதான் உன் வேலை. பிறப்பவர்கள் அனைவரும் இறப்பார்கள் என்பது உலகறிந்த விஷயம். அப்படி இருக்கையில் நீ அவளிடம் கருணை காட்ட வேண்டிய அவசியம் என்ன என்று